how to videos. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீனா SanDisk Ultra Dual Drive 32GB OTG Pendrive வந்திருக்கு. இது வந்து நமக்கு முன்னாடி வந்து நமக்கு நார்மலா வந்து நம்ம லேப்டாப்ல வந்து குத்துற மாதிரி நமக்கு இது அப்படியே ரொட்டேட் வந்து பண்ணனும். நமக்கு இந்த இடத்துல வந்து டைப் C கேபிள். நம்ம இந்த பென்ட்ரைவ் வந்து மொபைல்லயே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அப்புறம் வந்து PC ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு இது வந்து 32GB சப்போர்ட்ல ஒரு பென்ட்ரைவ். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஸ்பீட் டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படி சொல்லி வந்து பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த பிரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தா அப்படி சொல்லி வந்து பார்க்கலாம். வேற நல்ல பென்ட்ரைவ் என்ன இருக்கு அப்படி சொல்லி வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் வந்து காட்டும். அதுல ஆல்னு செலக்ட் பண்ணா நம்ம போற லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணி எப்படி இருக்கு அப்படி சொல்லி வந்து பார்க்கலாம். இதுதான் நமக்கு வந்து SanDisk Ultra Dual Drive USB Type C வர பாக்ஸ். நமக்கு மேல வந்து PC, Mac, iPad Pro அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. இது நம்ம சைடுல வந்து 32GB ஸ்டோரேஜ் வந்து போட்டுக்க முடியும். அப் டு வந்து 150 GB ஸ்பீட் வந்து இருக்கும் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. பேக்ல நமக்கு வந்து அதே மாதிரி வந்து கொடுத்துட்டு பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1550 ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பிரைஸ்ல வந்து இது கிடையாது. அது கீழ வந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த Dual Drive USB Drive வந்துட்டு நம்ம சிசர் வச்சு ஓபன் பண்ணலாம். ஜஸ்ட் நான் மேல வந்து ஒரு கட் வந்து போட்டுக்கிறேன். நம்ம பேக்ல வந்து சிசர் வச்சு கட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு வந்து ஒரு சின்ன யூசர் மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் வந்து இருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு வந்து யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் வந்து பென்ட்ரைவ் வந்து இருக்கு. ஜஸ்ட் நமக்கு பென்ட்ரைவ் வந்து கொஞ்சம் வச்சுட்டு யூசர் மேனுவல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த யூசர் மேனுவல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இது இந்த பென்ட்ரைவ்க்குள்ளேயே வந்து நமக்கு ஒரு ஆப் வந்து இருக்கும். அதோட ஆப் பேர் வந்து நமக்கு SanDisk மெமரி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணால் இந்த பென்ட்ரைவ் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபைலும் வந்து பேக்கப் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம மொபைல் வந்து குத்தும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பென்ட்ரைவுக்கு வந்து வரலாம். இந்த கவர்க்குள்ள தான் வந்து நமக்கு இந்த SanDiskோட பென்ட்ரைவ் வந்து வருது. நமக்கு பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நீட்டான பேக்கேஜ் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம கையில் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்கோட ஃபீல் வந்து பண்ண முடியுது. நமக்கு இதே ரேஞ்சில் வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்கு. அது வந்து மெட்டல் வந்து நமக்கு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த பிளாஸ்டிக் ஃபீல் வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட். நமக்கு அந்த கையில் வச்சிருக்க அந்த இதுவே தெரியல, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நமக்கு மேலே வந்து SanDisk வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து மாடல் நம்பர் போட்டுட்டு 32GB பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து நமக்கு வந்து பென்ட்ரைவ் வந்து இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நமக்கு டைப் C வந்துட்டு போட்டு அந்த டைப் C போர்ட்டை வச்சு யூஸ் பண்ணி நம்மளால வந்து நமக்கு மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளால வந்து ஃபைலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த டைப் C பென்ட்ரைவ் வந்து நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் வந்து Redmi K20 ஃபோன் வந்து இருக்கு. இதில் வந்து டைப் C போர்ட் வந்து இருக்கு. இந்த டைப் C போர்ட்டில் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஃபைல் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காட்டுறேன். ஓகே, நமக்கு வந்து மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகே, இந்த SanDisk மெமரி ஜோன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பேக்கப் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயே வந்து நமக்கு இன்னும் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ இருக்குது எல்லாமே வந்து காட்டுது. முக்கியமான ஆப்ஷன் என்னன்னு வந்து மேலே வந்து பேக்கப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கப் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், சாங்ஸ், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்து இந்த பென்ட்ரைவ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து வாங்கினா ஈஸியாக வந்து இந்த பென்ட்ரைவ் மூலமாக நம்மளால் ஃபோனில் இருக்கிற ஃபைல் எல்லாமே வந்து பேக்கப் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம இது ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெயினான ஃபாஸ்ட்டுக்கு வந்து போகலாம். நம்ம ஃபைல் மேனேஜரில் போயிட்டு ஒரு வீடியோ வந்து கால் பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நான் லாங் ப்ரெஸ் வந்து பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி டூ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. காப்பி கொடுத்து நமக்கு வந்து பென்ட்ரைவ் USB ஸ்டோரேஜில் ஜஸ்ட் நான் வந்து பேஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு வந்து காப்பிங் 1% இருந்தாயிருச்சு. நமக்கு இந்த பென்ட்ரைவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 MB ஸ்பீடில் வந்து மேக்ஸிமம் கிடைக்குது. மேக்ஸிமம் வந்து 5 MB இன்னும் டச் ஆகலை. நமக்கு 4.47 வந்து வரைக்கும் கிடைக்குது. நமக்கு பென்ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15, 16 அப்படிலாம் ஏறதை நான் பார்த்துருக்கேன். இது நமக்கு ஃபோனில் ஏற்றும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஸ்பீடு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு வந்து ஒரு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து 100% வந்து காப்பி ஆயிருச்சு. ரொம்ப ஸ்பீடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பீட் வந்து கிடையாது. ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். நமக்கு மொபைல் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஸ்பீடு வந்து வேற லெவல் சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு என்ன ஸ்பீடு வந்து இருக்குமோ அந்த ஸ்பீடு வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து இருக்குது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னு வந்து இந்த பென்ட்ரைவ் வந்து நம்ம PC வந்து கனெக்ட் பண்ணலாம். PC ல கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து பென்ட்ரைவ் நமக்கு சிஸ்டத்துல இருந்து காப்பி பண்ணி பென்ட்ரைவ்ல வந்து நம்ம சென்ட் பண்ணலாம் எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இதுக்கு
இதுக்கு வேண்டி வந்து பார்த்தா பக்கத்துலேயே வந்து நமக்கு ஒரு டைம் ஸ்டாப் வாட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தா எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த செலக்ட் பண்ணியிருக்க வீடியோவோட ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 513 MB நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 513 MB ஃபைலை வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்துருப்பீங்க அந்த பென்ட்ரைவ் வந்து காப்பியாக இருக்காங்க. செகண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 24 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 513 MB வந்து காப்பியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீட். இந்த பென்ட்ரைவ் இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. நம்ம மொபைலில் காப்பி பண்ணும்போது தான் வந்து பார்த்தா கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இருந்துச்சு. நமக்கு பிசியில் வந்து ஃபைல் வந்து காப்பி பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது. இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோனில் தான் ஏன் அப்படி ஆச்சு நமக்கு தெரியல. ஆனால் பிசியில் வந்து கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஏறி இருக்குது. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து வாங்கலாமா, இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசானில் வந்துட்டு 838 ரூபாய்க்கு வந்து செல் பண்றாங்க. அந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ் மாதிரி தெரியுது. நீங்க வந்து பண்ணா கடைசிக்கு வந்து 750 730 700 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து கிடைச்சா இந்த பென்ட்ரைவ் வந்து பண்ணா ஒரு மஸ்ட் பை பென்ட்ரைவா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பென்ட்ரைவ். நமக்கு பிசில வந்து கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்கு. நமக்கு இதோட உங்களுக்கு இந்த பென்ட்ரைவ் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்கன்னா இன்னொரு பென்ட்ரைவ் வந்து சூப்பரான பென்ட்ரைவ் இருக்கு. அந்த இமேஜ் வந்து இப்ப சைடுல வந்து பாருங்க. இந்த பென்ட்ரைவ் வந்து நமக்கு USB 3.1 பென்ட்ரைவ். இது நமக்கு ஒரு SanDisk பென்ட்ரைவ் தான். நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு இந்த மாதிரி USB நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பேக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைப் சி போட்டு வந்திருக்கும். இந்த பென்ட்ரைவ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சேம் இருக்கும். ஆனால் பிரைஸ் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மி. இன்னொன்று என்னன்னு வந்து பார்த்தா நமக்கு மேலே வந்து மெட்டல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தா ஒரு 700 ரூபாய்க்குள்ள கிடைச்சா வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். இல்லைன்னா வந்துட்டு இன்னொரு பென்ட்ரைவ் வந்து இருக்கு SanDisk. அந்த பென்ட்ரைவ் நம்ம காமிச்ச மாதிரி அந்த பென்ட்ரைவ். ரெண்டு பென்ட்ரைவ் வந்து உங்களுக்கு எது வாங்கினாலும் வந்து பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டோட லிங்க் வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறந்துடாம வந்து செக் பண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து வாங்கிக்கோங்க. இந்த பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பென்ட்ரைவ் வந்து எப்படி இருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் வந்து வாங்கினா அவங்களுக்கு இந்த பென்ட்ரைவ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நமக்கு இந்த SanDisk Ultra Dual Drive பற்றி பார்த்துருந்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பென்ட்ரைவ் பற்றி கீழே வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்க கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ண நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.